இதுவரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல் வந்து ராணுவத்தோட செக்யூரிட்டி போர்சஸ் மேல நடந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சுற்றுலா போன 26 பேர் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்தியர்களுக்கு எதிராக நீ இந்துவான் கேட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல இன்வால்வ் ஆன தீவிரவாதிகளை தண்டிக்கிறதுக்காக தான் இந்திய பாதுகாப்பு துறையினர் வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வர்றாங்க. சார், வாலண்டியரா நம்ம போய் நிக்கல. இங்க எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நாங்க வந்து தீர்வு காண போறோம். இது எப்படி சார் நம்ம வந்து அவங்கள போய் த்ரெட்டன் பண்றதா இருக்கும்? அவருக்கு வந்து தேசப்பற்று, தேச விரோதம் இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த ஒரு சீட்டுக்காக கட்சி நடத்திட்டு ஒரு தேச பாதுகாப்புனா என்னன்னு தெரியாம பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், நரேந்திர மோடி அவர்களை எப்படியாவது குறை சொல்லணும். மனிதாபிமானம் முக்கியமா, நாட்டின் பாதுகாப்பு முக்கியமா அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சார் முடிவெடுப்போம்? கண்ணை வச்சு அவர் சுற்றிருந்தாலும் தப்பில்லை, இதெல்லாம் சொன்னது சீமான் தானே சார். உங்க வீட்டு பெண்ணுன்னா ஒரு நியாயம், இந்திய நாட்டின் பாதுகாப்புன்னா ஒரு நியாயமா சார்? இடத்துக்கு தகுந்த மாதிரி, மதத்துக்கு தகுந்த மாதிரி, ஓட் பேஸ்க்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது சார். 234 இல்ல சார், இனி ஒரு 4 தொகுதி உருவாக்கி அதையும் கூட ஜெயிப்போம்னு சொல்லுங்க சார். தயவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியதை வந்து யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கோவை தெற்கு மாவட்ட கல்வியாளர் பிரிவு காமாட்சி சாந்தகுமார் மேம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம், இப்போ வந்து நீங்கள் பாஜகவில் இருக்கீங்க. இப்போ மோடி அவர்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் சம்மந்தமாக பல விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார், ஏற்கனவே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த பகல்வான் தாக்குதல் உடைய இன்ஃபர்மேஷன் நியூஸ் தெரிஞ்ச உடனே அவருடைய ஃபாரின் ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னங்கிறதுக்கான அனைத்து முக்கிய கூட்டங்களையும் கூட்டி இராணுவ தளபதிகள் கூட எல்லாம் பேசி என்னென்ன பண்ணணுமோ எல்லா நடவடிக்கைகளையும் கரெக்டாக ஆல்ரெடி இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு. வாகா எல்லையை க்ளோஸ் பண்ணியாச்சு, பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்களை வர சொல்லியாச்சு, இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்ஸில் வந்து 24 மணி நேரத்தில் வெளியேறணும்னு சொல்லியாச்சு. ஸோ சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நம்முடைய இந்திய நாட்டின் பாதுகாப்புக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக 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 சிறப்பாக செய்து வருகிறார். ஏற்கனவே முப்படைகளுக்கும் அவர் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தாச்சு, அது முழு சுதந்திரம் கொடுத்தாகிவிட்டது. அவர்களுடைய முடிவுகளின்படி இனி நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக ஆகிவிட்டது. ஆகவே நமது நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பான இந்த நடவடிக்கைகளை அனைத்து கட்சிகளும் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அனைவரும் முழு ஒத்துழைப்பு, அதாவது பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அனைத்து கட்சிகளும் ஒரு சேர நின்று நாங்கள் ஒத்துழைப்பு அளிப்போம் என்று கூறியுள்ளனர். இது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் சும்மா இருந்த நம்ம வீட்டு குழந்தைய வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, சரிங்களா? நம்ம தெருவில் நம்ம குழந்தை நம்ம வீட்டு வாசல் முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்து அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்ப அதுக்கான நடவடிக்கையை நம்ம எடுத்துதான் ஆகணும். அவங்கள மன்னிச்சு விட முடியாது இல்லைங்களா? நம்ம நாட்டுக்குள்ள வந்து சார், இதுவரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல் வந்து ராணுவத்தோட செக்யூரிட்டி போர்சஸ் மேல நடந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சுற்றுலா போன ஒரு அப்பாவி 26 பேர் பொதுமக்கள், அவங்கள ஹனிமூனுக்கு போன கப்பல், குழந்தைங்களோட போனவங்க, இந்த மாதிரி ஒரு 26 பேர் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தப்பட வேண்டிய தாக்குதல். அவங்க சைடும் இதுக்கான பதிலடி அவங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் மேம், நீங்கள் சொல்லும்போது அதாவது எல்லா கட்சிகளுமே வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நேற்று காங்கிரஸ்ல சிதம்பரம் சொல்லியிருக்காரே சார், எங்களுடைய முழு ஆதரவு, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய முழு ஆதரவை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்காக நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அது ஓகே மேம். அங்கே பெரிய லீடர்ஸ் எல்லாருமே, ராகுல் காந்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே கூட இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது இனிமேல் சுற்றுலா பயணியாக வந்து ஜம்மு காஷ்மீர் வந்தீங்கன்னா நாங்கள் சுற்றுவோம் அப்படின்ற மாதிரி
தீவிரமா வந்து பாஜகவை எதிர்க்கிறன்ற பேர்ல இந்தியாவை எதிர்க்கிறாரு மேம். சார் அவருக்கு வந்து தேசப்பற்று தேச விரோதம் இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி சார். இப்ப ப. சிதம்பரம் சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து சென்ட்ரல் லெவல்ல நிறைய தடவை மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஒரு தேச பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒரு அடுத்தது ராணுவத்துக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அவர் வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் மினிஸ்டரா நிறைய தடவை இருந்தனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்டுக்கு வேண்டிதான் சரி இவர் கட்சியை நடத்துறாரு. அதுதான் உண்மை. அந்த ஒரு சீட்டுக்காக கட்சி நடத்திட்டு ஒரு தேச பாதுகாப்புனா என்னன்னு தெரியாம பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், நரேந்திர மோடி அவர்களை எப்படியாவது குறை சொல்லணும், இந்த கட்சியோட ஆட்சியை வந்து குறை சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்ன பேசிட்டு நம்ம தேச பாதுகாப்புனா என்னன்னு தெரியாம என்னன்னு புரியாம ஒரு பேட்டி கொடுத்துட்டு பிரஸ்ஸை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல சார். அதாவது அவர் அந்த இன்டர்வியூல பேசினது எல்லாமே, அந்த பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது தேச பாதுகாப்புக்கு எதிரானது. இப்ப கோயமுத்தூர்ல 1998 நடந்த பாம் பிளாஸ்டோட மாஸ்டர் மைண்ட்னு சொல்லப்பட்ட SA பாஷா அவர்களையே சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான் திருமாவளவன். ஸோ அவருக்கு வந்து எத்தனையோ அப்பாவி உயிர்கள் போகுது, நம்முடைய தேசத்தோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறது கூட தெரியாம பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா ஆதரவா பேசிட்டு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒன்றும் பண்ணக்கூடாது சார், இஸ்லாமியர்கள் அனைவரும் நமது சகோதரர்கள், அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம இதத்தான் பல வருஷமா பாஜகவினர் சொல்லிட்டு ஆனா வந்து யாருமே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்ட மாதிரி தெரியலையே சார். கண்டிப்பா நிலைமை மாறும் சார். 2026 இவங்க இப்படியே பேசிட்டு சார், எங்களுக்காக நாங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலா இவங்கெல்லாம் பேசுறத வச்சு மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு தாராளமா வர முடியும். அதாவது இங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையோ கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளையோ யாரும் வேற்றுவர்களாக இங்க யாருமே நினைக்கிறது இல்லை. இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அனைவரும் இங்க ஒண்ணுதான், எல்லாருமே இந்தியர்கள். இந்தியர்களுக்கு எதிராக நீ இந்துவான் கேட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல இன்வால்வ் ஆன தீவிரவாதிகளை தண்டிக்கிறதுக்காக தான் இப்ப இந்திய பாதுகாப்புத்துறையினர் வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வர்றாங்க. இதை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார்? பாகிஸ்தானை பயமுறுத்துறீங்களா? பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க பாக்குறீங்களா சார்? வாலண்டியரா நம்ம போய் நிக்கல, இங்க எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நாங்க வந்து தீர்வு காண போறோம். இது எப்படி சார் நம்ம வந்து அவங்கள போய் த்ரெட்டன் பண்றதா இருக்கும்? இந்த சாதாரண ஃபண்டமெண்டல் ஒரு நியூஸை கூட புரிஞ்சுக்க முடியாம பிரஸ்ஸை கூப்பிட்டு அவர் வந்து ஏனோதானோன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கட்டும் சார், தமிழக மக்கள் தயவு செய்து இதெல்லாம் பார்க்கட்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசணுங்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா 2026 ஒரு தீர்வு கிடைக்கணும் மேம். அதாவது இப்ப தீவிரவாதிகளை வந்து இப்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறதுல ஒரு குற்றம் இல்லை மேம். பட் சீமானவர்களாக இருக்கட்டும், மற்ற மனிதாபிமானம் உள்ள மக்களாகட்டும், அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உடனே நீங்க வெளியேற்றுறீங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, பல வருஷமா இங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்து கொஞ்சம் கன்செஷனாக கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதே மேம். இந்த இடத்துல நீங்க வந்து வார பார்ப்பீங்களா இல்லை மனிதாபிமானத்தை பார்ப்பீங்களா? சார் நான் இப்போ அதை தான் சொல்ல வரேன். மனிதாபிமானம் முக்கியமா, நாட்டின் பாதுகாப்பு முக்கியமா அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சார் முடிவெடுப்போம்? அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வீட்டு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியமா, இல்லை அந்த பெண் போய் இன்னொருத்தருங்களை, அதாவது நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, நம்ம குழந்தைங்களை அவங்க கூட அனுப்பி அவங்கள நம்ம சேவ் பண்ண முடியுமா சார்? முடியாது தானே. நமக்கு நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம், நம்ம நாட்டின் பாதுகாப்பு முக்கியம். அதை கடந்து அதுக்கப்புறமா தான் நம்ம மனிதாபிமானத்தை பார்க்க முடியும். நம்மளையே ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணும்போது, நம்மளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் போது வந்து நம்ம வந்து மனிதாபிமானம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது சார். சார் சீமான் இவ்வளவு பேசுறாரு, சீமானுடைய வீட்டுல அவர் இல்லாதப்ப அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு போயிட்டாங்க, அவருடைய ஒய்ஃபை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வாட்ச்மேன் கையில ஆல்ரெடி அவர் கன்னு கொடுத்திருந்தாரு, கன்னை வச்சு அவர் சுட்டிருந்தாலும் தப்பில்லை, இதெல்லாம் சொன்னது சீமான் தானே சார். உங்க வீட்டு பெண்ணுன்னா ஒரு நியாயம், இந்திய நாட்டின் பாதுகாப்புன்னா ஒரு நியாயமா சார்? சொல்லுங்க. சீமான் அவர்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி, மதத்துக்கு தகுந்த மாதிரி, ஓட் பேஸுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது சார். நாட்டின் பாதுகாப்பு, இந்திய நாட்டின் பாதுகாப்பு, தேச ஒற்றுமை, தேசப்பற்று, இதெல்லாம் வந்து என்னைக்குமே ஒரே மோட்டிவ்ல, ஒரே இதுல தான் போயிட்டு இருக்கணும், ஒரே ஃபேஸ்ல தான் போயிட்டு இருக்கணும். அதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி பேசக்கூடாது ஓட் பேஸ்க்காக. சீமானவர்கள் வந்து அந்த 1998 நடந்த பாம் பிளாஸ்ட்ல அந்த மாஸ்டர் மைண்டா இருந்தாருன்னு சொன்ன இல்லைங்களா பாஷா,
அவரையே வந்து அப்பான்னு கூப்பிட்டவர் தானே. அவரோட கண்டோலன்ஸ்க்கே அத்தனை கோவை மக்களுடைய அத்தனை மனக்குமுறலையும் பார்த்துட்டு கூட அங்க போய் அவரை அப்பான்னு கூப்பிட்டவர் தான் சார் அவரு. ஸோ தேச பாதுகாப்பு, தேச ஒற்றுமை இதெல்லாம் பத்தி இவங்கெல்லாம் பேசக்கூடிய தகுதியே எனக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது சார். இந்த திருமாவளவன் சார், சீமான் சார், இவங்கெல்லாம் வந்து இந்திய நாட்டின் பாதுகாப்பு, நம்முடைய மக்களை எப்படி பாதுகாக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நம்ம எப்படியெல்லாம் பேசலாம், அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எப்படியெல்லாம் பேசலாம், இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு தயவு செய்து ஆக்கப்பூர்வமா ஒரு அணுகுமுறையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதாவது இப்போ பாஜகவை எதிர்த்து அரசியல்ன்ற மாதிரி வரும்போது இப்போ அரசியல் சம்பந்தமா வந்தோம்னா இப்போ அதிமுகவினர் பாஜகவை விமர்சனமே பண்ண கிடையாதா? பண்ணிருக்காங்க. பாஜகவினர் அதிமுக அரசியல் பண்ண பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப கூட்டணி வைக்கும் போது அப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். நான் இப்ப அதை தான் சொல்ல வரேன். அதாவது சார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது வேற, கூட்டணி தர்மங்கிறது வேற. நீங்க கூட்டணி இல்லாம நீங்க என்ன வேணா பேசலாம். கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதப்படிதான் நம்ம போக முடியும். அதாவது சார், எந்த கட்சியிலுமே வந்து எந்த குறையுமே இல்லை, எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல வர முடியாது. அதாவது நான் பிஜேபியில இருக்கிறனால நான் மற்ற கட்சிகளை சொல்ல வரேன். அதாவது எந்த கட்சியிலுமே அவங்க 100% இருந்தாங்க அப்படின்னு நாங்க சொல்ல வர முடியாது இல்லைங்களா. ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் கூட்டணி தர்மப்படி நாங்க அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸை பார்த்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸை எடுத்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை போக வச்சுட்டு, அதாவது இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸை வச்சு கூட்டணி வச்சு ஜெயிச்சாதான் சார் இங்க எதுவுமே பண்ண முடியும். ஆட்சியில இருந்தா தானே சார் பண்ண முடியும். நம்ம எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா விவாதிக்கலாம். ஆட்சி நம்ம கையில இருந்தா தானே சார் நம்ம மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். அதுக்காக எங்களுக்கு ஒரு வழி வேணும் இல்ல சார். கூட்டணி அப்படிங்கிறது வந்து யாருமே எதுவுமே வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆட்சி அப்படி நீங்க வந்து நீங்க ஒரு ஓட்டர்கிட்ட போய் நீங்க கேட்கும்போது அதிமுகவை நாங்க கூட்டணி ஓகேவா, ஆனா அவங்க நீட்டை எதிர்ப்பாங்க, நாங்க நீட்டை ஆதரிப்போம். அவங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பாங்க, நாங்க மும்மொழி ஆதரிப்போம். கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பொது வெளியில இந்த மாதிரி பேசினாங்களா சார்? நீட்டை நாங்க இப்பவும் நாங்க எதிர்க்கிறோம், இல்ல மும்மொழி கொள்கையை வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரஸ் மீட் இல்ல ஏதாவது பப்ளிக்கா ஏதாவது பேசினாங்களா சார்? வச்சு செஞ்சிருவாங்க மேம், பேச மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், கூட்டணி வேற, கூட்டணி தர்மம் வேற. அதாவது சார், இதுக்கு முன்னாடி கூட்டணியில இல்லாத வரைக்கும் அவங்களுடைய இப்போ பிரசண்டா, இதுக்கு முன்னாடி விட்டுருங்க, இப்ப பிரசண்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள், அவங்க நாங்க கொண்டு வர சட்டங்கள், இதெல்லாம் பத்தி வந்து அவங்க வந்து பொது வெளியில விமர்சனம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. சோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா தானே சார் நாங்க கூட்டணி வைக்க முடியும். அப்படிதான் நாங்க இப்ப வச்சிருக்கோம். இனி வந்து எங்களுக்குள்ள கான்ட்ரோவர்சிஸ் வர சான்ஸ் இல்ல. எங்களுடைய, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய முழு போக்கஸ் என்ன அப்படின்னா, எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திரணும். சரிங்களா? அண்ணாமலையே பலி கொடுத்துட்டீங்க சார். அண்ணாமலையை யாரும் பலி கொடுக்க முடியாது சார். அவர் வந்து என்ன சொல்ற, ஒரு ஜீனியஸ், ஒரு டேலண்டட். மத்த கட்சியில இருக்கிற மாதிரி அவரே நிறைய பிரஸ் மீட்ல சொன்னார்ல, மக்கள் நலன் தான் முக்கியம், மக்கள் நலன் தான் முக்கியம். அப்பனா உங்க பதவி தேவைன்னு அப்படி இல்லை சார். அதாவது அவரை அப்படியே விட்டுறதுக்கு வந்து இது ஒரு சின்ன சில்லற கட்சி எல்லாம் கிடையாது சார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய கட்சி. அண்ணாமலை சாரை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தலைமைக்கு தெரியும் சார். அவருக்கான ஒரு ரெக்கக்னிஷன் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அவரு தான் அக்செப்ட் பண்ணல. இது வந்து பல பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவருக்கான ரெக்கக்னிஷன் கண்டிப்பா இருக்கு. அவரு வந்து அவருடைய திறமைகள், பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான ரெக்கக்னிஷன் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து அதை ஏத்துட்டு இங்க தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றம் அவர் மூலமா கொண்டு வர முடியுமோ கண்டிப்பா கொண்டு வருவாரு சார். பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே வந்து தொண்டர்களை கைவிடுற கட்சி கிடையாது சார். தொண்டர் தலைவர்களை உருவாக்குற கட்சி. சோ எவ்வளவு டேலண்டே இல்லாத திறமை இல்லாதவங்க வந்தா கூட பாரதிய ஜனதா கட்சியில கத்துக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது மிக திறமையான ஒரு சர்வீஸ் கமிஷன் எழுதி IPS பாஸ் பண்ண ஒருத்தரை வந்து அப்படியே விடுறதுலாம் வந்து இங்க சான்ஸே இல்லை சார். அவருக்கான ரெக்கக்னிஷன் கண்டிப்பா கட்சியில மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஓகே மேம். பட் ஆனா இப்ப அதிமுக பாஜக சேர்ந்து எவ்வளவு சீட் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க 2026? திமுக வந்து தைரியமா சொல்றாங்க 234 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. 234 இல்ல சார், இனி ஒரு 4 தொகுதி உருவாக்கி அதையும் கூட ஜெயிப்போம்னு சொல்லு சார். தயவு செய்து சிஎம், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியதை வந்து யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே சரியா நடக்குது. அவருக்கு டாஸ்மார்க்னால அவரோட போக்கஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும்.
அந்த சைடு இந்த சைடு நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியறது இல்லை. நாம வந்து மிகச்சிறந்த ஒரு மன்னராட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் மனசளவில் நம்பிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் படுற துயரங்கள், டாஸ்மார்க்கால நடக்கிற அவலங்கள், விலை அதிகரிச்சு, அதாவது வீட்டு வரியிலிருந்து மின்சார வரியிலிருந்து எல்லாமே, பத்திர முத்திரைத்தாள் கட்டணம், இது எல்லாமே அதிகரிச்சு, அதாவது நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு திட்டங்களை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வாழ்க்கையே கேள்விக்குறிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு, இன்னொன்னு சார், அவங்களுடைய கட்சி தலைவர்கள் செய்த ஊழலை கணக்கிடுறதுக்கே வந்து தனியா ஒரு வாரியம் அமைக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுதா? அவருக்கு போகுதா? அவருக்கு ஒரு ஷேர் போறதுனால அவர் பேசாம இருக்காரா? இதெல்லாம் ஒன்றும் புரியல. ஆக்சுவலா அவருடைய கட்சியில் அவர் சரி பண்ண வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு. ஒரு தலைவரா இருக்காங்க, எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு அமைச்சரா இருக்காங்க, எப்படி பேசணும்னு தெரியல. அவருக்கு வந்து அவருடைய கட்சியை சரி பண்ற வேலையே நிறைய இருக்கு. அதுவே அவரால் முடியல. தமிழ்நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற நிலைமையிலலாம் அவர் இல்லை சார். அதற்கான சரியான ஆட்களும் அவர்களுடைய அமைச்சரவையிலோ அவரது கட்சியிலோ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே மேம். இப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி அவர்கள் வந்து இப்போ அமைச்சர் பதவியில வந்து தூக்கியாச்சு. இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து இன்னும் லைனில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இருந்தாலுமே அவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி எங்கிருந்து வருது மேம் ஸ்டாலின் அவர்களுக்கு? 234 ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் சார், அந்த 234 அவர் சொல்றது வந்து எப்படி அப்படின்னா, அவர் கொண்டு வந்த 1-2 திட்டங்கள்னால மக்கள் வந்து நிறைய பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி. இல்ல இல்ல, ஏன்னா நான் வில்லேஜில் நான் பார்த்திருக்கேன், அந்த ஃப்ரீ பஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்கலாம். அந்த திட்டத்தை நாங்க யாருமே குறை சொல்லி பேசலையே. குறை சொல்லி பேசுறது எல்லாமே, அதாவது குறை சொல்லி இல்ல, மிகைப்படுத்தி பேசுறது எல்லாமே உங்களுடைய, அதாவது டிஎம்கே அமைச்சர்கள் தான். அதாவது ஓஸ் பஸ், நீங்க போறது ஒரு ஓஸ் பஸ் சார். அது தமிழக மக்களோட வரிப்பணத்துல ஓடுது, ஓஸ் பஸ் கிடையாது. எல்லாருமே வீட்டு வரி கட்டுறோம், எல்லாருமே மின்சார வரி கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கு எல்லாருமே எல்லா டேக்ஸும் கட்டிட்டு தான் இருக்கோம். என்ன சார் ஓஸ் பஸ்? அவருடைய வார்த்தைகள், அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள், அந்த 1000 ரூபாய்க்கும் அப்படிதான் சொன்னாங்க. மேக்கப் போட்டு வர்றீங்க இப்பெல்லாம், நீங்க ரொம்ப யாரு அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க சார். இதெல்லாம் தான் மக்கள்னால பொறுத்து கொள்ள முடியாததா இருக்கு. அதான் நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், ஏதோ 1-2 திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்துட்டு, மற்றபடி அவர்களுடைய அமைச்சர்கள், அவருடைய கட்சியில இருக்கிறவங்க அடிக்கிற கொள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வாரியம் அமைச்சு நம்ம விசாரிக்க வேண்டிய அளவுக்கு அங்க ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதையே முதல்ல அவர் சரி பண்ணணும். இன்னொன்னு சார், அவருடைய கட்சியில இருக்கிற தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு திறமையானவங்களா, இதெல்லாம் வந்து அவர் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு சார், அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. எல்லாருமே வந்து கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அடுத்தது எங்காட்சி தான், நாங்க தான் சொல்லுவோம். ஸோ ஆஸ் ஒரு பார்ட்டி லீடர் அவர் அப்படி சொல்றதுல எந்த நமக்கு ஆச்சரியமும் இல்லை. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. செந்தில் பாலாஜி சார் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அவரெல்லாம் இந்த கோயம்புத்தூர் பக்கமே வர முடியாது. அந்த அளவுக்கு அவரோட இமேஜ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி பொன்முடி சார் விழுப்புரம் பக்கம், அவரும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்காரு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய பக்கத்தையே இன்னும் சரி பண்ணிக்காம, எங்கனால எல்லாமே முடியும்னு சொல்றது ஒரு வெற்று கூச்சலா தான் இருக்குமே தவிர, அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தா இருக்காது. அதை வந்து மக்கள் அப்படி பார்க்கல, தமிழக மக்கள் அப்படி பார்க்கல, அதுதான் உண்மை. ஓகே மேம், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் மேம். விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து ரோட் ஷோ நடத்தினார், வேற லெவலில் பண்ணி விட்டாங்க. அடுத்து கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் ஷோ எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து மதுரையிலையும் காட்டி ஃபேமஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ விஜயோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவங்களோட ரசிகர்கள் வந்து அவர் சொல்லியுமே கேட்காம இருக்கிறாங்களே, டேய் ஹெல்மெட்டை போட்டு வாங்கினா போட்டு வர மாட்டேன்றாங்க, வீலிங் பண்ணாதேன்னா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்? சார், ஆஸ் அ ப்ரொஃபஸர், இந்த இளைஞர்கள் கூட, அதாவது யங்ஸ்டர்ஸ் கூட பழகிறதுனால எனக்கு அவங்களோட மைண்ட் எல்லாம் ஓரளவுக்கு என்னால் இல்லை, எல்லா பேராசிரியர்கள்னாலுமே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து விஜய் சார் கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100%, 99.9% வந்து இளைஞர்கள் தான். அதுல ஓட்டு இருக்கிறவங்களா ஓட்டு இல்லாதவங்களா, பாட்டிலாம் பார்த்தனே, பாட்டிலாம் வச்சு டான்ஸ், அதுதான் அதேதான் சார் சொல்ல வரேன். ஓட்டு இருக்கிறவங்களா ஓட்டு இல்லாதவங்களா அப்படி நீங்க தனியா பிரிச்சீங்கன்னா அதையும் நீங்க பாதியா பிரிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து எங்க பாப்பா கிளாஸ்ல எல்லாருமே ப்ரொஃபைல் பிக்சர் தாவேக்கா வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப வந்து
விஜய் சாருங்கிறது வந்து தாவேகா கட்சி தலைவர் அப்படிங்கிறத விட அவர் ஒரு சினிமா பிரபலம் சார். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவர் போனாலே அவரை பார்க்கறக்கே ஒரு பெரிய ஜோஷ் ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு க்ரௌட் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ என்னோட கொலிகோட பொண்ணு அவங்க விஜய் சார் போற காரை ஓவர்டேக் பண்ணி அவங்க அப்பா இவங்க போயிட்டு இருக்கிற காரை வந்து விஜய் சார் காரை ஓவர்டேக் பண்ணி அவங்க காரை பார்க்க வச்சுட்டாராம். அதனால அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கா அவங்க பொண்ணு. எப்படியோ விஜய் சார் காரை பார்க்க வச்சுட்டல்லப்பா அப்படின்னு. சார் அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு சினிமா பிரபலத்துக்கான ஒரு ஃபேஸாக தான் வந்து விஜய் சாரை நம்ம பார்க்க முடியுமே தவிர இப்போதைக்கு அவரை வந்து ஒரு கட்சி தலைவராக என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல சார். இன்னொன்று சார், அவருக்கான பிரபலம் அப்படிங்கிறது வந்து அவர் பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ண ஒரு தியாகத்தினாலேயோ இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் தனி ட்ராக். இப்போ சினிமாக்காரங்க எவ்வளவோ பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சிவாஜி சார் வந்தாரு, ரஜினி, கமல் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்டே போடலாம். அதில் எத்தனை பேர் நின்று இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி சார். சினிமா பிரபலங்கள் யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இமேஜின் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ, சரிங்களா? சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ. ஆனா உண்மையிலேயே அவங்க நிக்கிறாங்களா இல்லையா அரசியல்ல அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய செயல்களின் வெளிப்பாடாதான் கண்டிப்பா இருக்கும். மக்கள் பணி எந்த அளவுக்கு ஆட்டுறாங்க, மக்கள் பணியை எந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்கிறத பொறுத்து மட்டும்தான் அவங்க அரசியல்ல நிக்க முடியும். ஸோ விஜய் சார் சொல்றத வந்து அவங்க தொண்டர்கள் கேட்கல அப்படின்னா கேட்க மாட்டாங்க சார். சார் பூத் லெவல் மீட்டிங் வந்து அவர் யாரை வச்சு போடணும், அவர் யாரை சார் வச்சு போட்டிருக்காரு? பூத் லெவல் மீட்டிங்க்கு போன சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பூத்னா என்ன, பூத்ல ஃபார்ம் ஏனா என்ன, ஃபார்ம் பினா என்ன, இதெல்லாம் தெரியுமா சார்? அந்த பூத் லெவல் கமிட்டியில இருந்த 90% ஆஃப் த க்ரௌடுக்கு வந்து பூத்னா என்னன்னே தெரியாத லெவல்ல தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம தரவுகள் சொல்லுது. ஸோ அதனால இந்த பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாரு, அவரை பார்க்க ஒரு பெரிய க்ரௌடு வந்தது, அவரை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருக்கு, இது எதுவுமே வந்து ஓட்டிங்ல செல்லாது சார். ஓட்டுங்கிறது வேற, ஆட்சிங்கிறது வேற. ஆட்சியில நம்ம ஒருத்தரை உட்கார வைக்கிறதுங்கிறது வேற. ஒருத்தரை பர்சனலா பிடிக்கும், ஒருத்தரை பார்த்து நம்ம பிரமிப்பு அடைஞ்சிருக்கோம், அவரை சினிமால பார்த்து நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம், அதெல்லாம் வேற. இது தனி ரூட், அது தனி ரூட் சார். சார் இது வந்து விஜய் சாருக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரே வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை கண்டினியூ பண்றதை விட்டுட்டு ஜென்ரலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அங்கிருந்த க்ரௌடுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க். பூத் கமிட்டி நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் பிசி அதுல எப்படி ஃபில் பண்ணணும், அதை எப்படி நம்ம உறுப்பினர்களை கொண்டு வரணும், எப்படி போய் வீடு வீடா நம்ம பேசணும், இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அங்க வந்த க்ரௌடுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சார். ஸோ அதனால விஜய் சாரை சுத்தி ஒரு மாப் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அடுத்தது ஆட்சிக்கு வருவாரு, இல்ல அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாரு, அப்படியெல்லாம் கிடையாது சார். இப்ப சீமானவர்கள் வந்து பேச்சு திறமைக்காக ரசிக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை சினிமாவில் நடிச்சதுக்காக ரசிக்கிறாங்க. சீமானவர்கள் வந்து பேச்சு திறமை இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்காரு, அதுதான் உண்மை. அவர் பேசுறதுல வந்து உண்மையிலேயே மக்களுக்காக பேசுறாரா அப்படிங்கறது ஒரு தனி விஷயம். அவருக்கு பேச்சு திறமை இருக்கு, மக்கள் ரசிக்கிறாங்க. அதுக்காக அப்படி பார்த்தா சீமானவர்களுடைய பேச்சு திறமைக்கு இப்ப நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரா? இல்ல. பேச்சு திறமையை மக்கள் ரசிப்பாங்க. அதே மாதிரி சினிமால நடிச்சதுக்காக விஜய ரசிப்பாங்க. ஆனா ஓட் பேங்க் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் ட்ராக். ஸோ ஆட்சிக்கு யார் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை நோக்கி தான் பாரதிய ஜனதா கட்சி பயணம் பண்ணிட்டு இருக்கு. 2026 நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழக மக்களின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு முக்கிய குறிக்கோளாக உள்ளது. பாப்பாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026 கண்டிப்பா சார். உங்க பொன்னான நேரத்திலேயே பாரத ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ சார்.